அடுக்களை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு வறுவல் எப்படிங்கிறத பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து காய்கறிகளின் அரசன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் அதிக அளவு சத்துக்களும் இருக்குது. நான் 200 கிராம் கத்திரிக்காயை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்க போகிற நேரத்தில் மட்டும் கத்திரிக்காய் உடனே கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், சீரகத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பெசரி வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னா, விட்டமின் கே சத்து நிறைஞ்சு இருக்குது. விட்டமின் கே எதுக்காக உதவுதுன்னா, நம்மளுக்கு எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு விட்டமின் கே ரொம்ப ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாமல் காப்பர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அளவுக்கு அதிகமான ஃபைபர் நிறைஞ்ச உணவாக இந்த கத்திரிக்காய் இருக்குது. முதல்ல அடுப்பில் வாணலை வச்சுக்கலாம். அந்த வாணலில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 பிஞ்சு சோம்பு எடுத்து அதை சும்மா கையால் கசக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. அது சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சோடனே 3/4 கப் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நீங்கள் எந்த வெங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்து அதை வதக்கிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய உணவில் இந்த கத்திரிக்காய் ஒன்று. இதை வந்து எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காயில் வந்து நிறையா ஃபைபர் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவும் அவங்களுக்கு இது உதவி செய்யும். கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவும். ஏன்னா வந்து மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஃபைபர் நிறையா இருந்துச்சுன்னா, அதனால் அவங்கள வயிற்றையும் சுத்தம் பண்ணி அவங்கள வந்து கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கத்திரிக்காயை வந்து நமக்கு அலர்ஜி ஏற்படுத்த வேணாம்னு நினச்சோம்னா ஒரு சில பேருக்கு அரிப்பு ஏற்படும். அது பிஞ்சு கத்திரிக்காயை பயன்படுத்துங்க. முத்தின கத்திரிக்காயை வந்து சமையல்லேருந்து தவிர்த்துருங்க. அப்படி பண்ணாலே அந்த அலர்ஜி நோய் வராது அவங்களுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை சேர்த்து விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிறு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இதை சேர்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவலை கரைக்கிறதுக்கு உதவும். அதனால் இவ்வளோ சத்து இந்த கத்திரிக்காயில் இருக்குது. நம் தமிழர்களோட பிரதான உணவாக அந்த கத்திரிக்காய் இருந்திருக்கு. டெய்லி எல்லா குழம்புலையும் கண்டிப்பாக கத்திரிக்காய் சேர்ப்பாங்க. நமக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள்லாம் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதில் நிறைய அயன் இருக்கிறதுனால இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரத்த சோகை இருக்குது, அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இந்த கத்திரிக்காயை எல்லா வகையிலையும் குழம்புலையோ கூட்டாவோ பொரியலாவோ எண்ணெய் கத்திரிக்காயோ எப்படியோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கலர்லாம் மாறிடுச்சு. கடைசியில் 5 பூண்டு பருக்களை நசுக்கி சேர்த்துக்கிட்டுடலாம். சேர்த்துட்டு 1 செகண்ட் கிண்டுனிங்கன்னா போதும், நம்மளோட சுவையான கத்திரிக்காய் வறுவல் தயார். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் தானே பசங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.